நம்முடைய நற்செய்தி கூடுகைகளிலே நாம் ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தி செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். முதலாவதாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம் என்கின்ற பாடலை நாம் இணைந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். நாம் இதற்காக ஆலயம் கூடி வந்திருக்கின்றோம், எதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத நன்மைகளை செய்து ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் ஆண்டவர் செம்மையாக நம்மை நடத்தி வருகின்றார். அந்த வழி நடத்துதலை உணர்ந்தவர்களாக நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். நம்முடைய கரங்களினுடைய சத்தங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே மிகுதியாக இருக்க வேண்டும். கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கின்றார். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் பாதுகாத்து சிறப்பாக வழி நடத்தி ஆண்டவரை நன்றியோடு நாம் இணைந்து சத்தத்தை உயர்த்தி பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உற்சாகமாய் பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். புதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உற்சாகமாய் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவோ அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவர் நம்மை மறவாதவர், அவரை நினைத்து நாம் பாடுவோம். நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான உடன்படிக்கைகளை ஆண்டவர் தந்திருக்கின்றார். ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது உடன்படிக்கையினுடைய இறை வார்த்தைகளை ஆண்டவர் தந்தார். உடன்படிக்கைகளை தந்து நம்மை வழி நடத்தி வந்தார். மரணத்தின் விளிம்பிலும் கஷ்டத்தினுடைய விளிம்பிலும் இருந்த நமக்கெல்லாம் ஆண்டவர் ஆறுதலாய் உடன்படிக்கை வார்த்தை தந்து ஜீவனோடு நம்மை காத்து வழி நடத்தினார். அதை நினைத்தவர்களாக நாம் இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுவோம். எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீ, மரத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. உடன்படிக்கை உந்தனின் பிள்ளையாய் மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீ. செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவோ அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவோ அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய
உம்மை போற்ற வந்தோம். நம்முடைய ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ வேதனைகள், பலவிதமான வாதைகளினுடைய துன்பங்கள் நம்மை தொடர்ந்து வந்த தருணங்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் திகையாதே கலங்காதே என்று சொல்லி தம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக நம்மை எல்லாம் மூடி மறைத்தார். தம்முடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக நம்மை எல்லாம் பொத்தி பொத்தி ஆண்டவர் பாதுகாத்து தம்முடைய தூதர்களை அனுப்பி கரங்களை பிடித்து தூக்கி நிறுத்தி நம்மை வழி நடத்தி வந்தார். அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதித்து சத்தத்தை உயர்த்தி நாம் இணைந்து பாடுவோம். சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீ, பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீ. பாதைகள் என்னை எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோம். நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவோ அவர் கிருபை துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவோ அவர் கிருபை துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எவ்வளவோ தேவைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் தேவைகள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகின்ற போது பல நேரங்களிலே நம்முடைய தேவைகளை சரி செய்ய முடியாமல் கண்ணீரோடு நாம் வாடிய தருணங்கள் உண்டு. அந்த கண்ணீரோடு வாடிய தருணங்களிலே ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைத்தார். நம்முடைய கண்களை எல்லாம் திறந்து மகிழ்வை காணும்படியான நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் தந்தார். கண்மணி போல நம்மை பாதுகாத்து நம்மை வழி நடத்தி வந்தார். அந்த ஆண்டவரை அவருடைய நிகழ்வுகளை நினைத்து வாய்களை திறந்து நாம் பாடுவோம். நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீ, கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீ. தேவைகள் நின்ற போது அற்புதமாக கண்மணியே என்று என்னை அழைத்து கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவோ அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவோ அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சபையார் அப்படியே உட்காரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நாம் இரண்டாவது பாடல்
தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து எமை மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை என்று சொல்லுகின்ற யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கின்ற போது உற்சாகத்தோடு கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற போது இந்த நற்செய்தி கூட்டத்திலே ஆண்டவருடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்காக நாம் இணைந்து பாடுவோம். மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க. கரங்களை தட்டி நாம் பாடுவோம். எல்லோரும் கரங்களை தட்டுவோம். உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே எளிமையான எங்களையே என்றும் நிறைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் துணையாளரே, உள்ளத்தின் ஆனந்தமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே.
தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அல்லேலூயா அல்லேலூயா. உட்காருவோம். இப்பொழுதும் இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதிகளை படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. எரேமியா 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படி இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்கிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கொத்தளங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாயிருக்கிற இந்த நகரத்தின் வீடுகளையும் யூத ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து, இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பி நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோடு யுத்தம் பண்ணி போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்கள் செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் அவர்கள் பயந்து அடங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்பது. முதலாம் வேத பாடம் வாசித்தாயிட்டு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷர் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமோ, எங்களை சோதனைக்கு உட்கடப்பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிற இடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான்,
அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக உங்களை வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த முதல் நாள் நற்செய்தி பெருவிழாவிலே திருச்சபையை முழுமையாக நீங்கள் நிரப்பி இருக்கின்றீர்கள். உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். குறிப்பாக சிறப்பு நற்செய்தியாளரை நாம் அறிமுகம் செய்து அவர்களை முறைப்படி வரவேற்பது நம்முடைய கடமை. இந்த ஆண்டிலே நற்செய்தி பெருவிழாவிற்காக யாரை அழைப்பது என்று சொல்லி சபைக்குழுவிலே பேசிக்கொண்டிருந்த போது, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அன்புக்குரிய சகோதரர் அருள்தாஸ் அவர்களை நம்முடைய திருச்சபை செலக்ட் பண்ணி அவர்களை நற்செய்தியாளராக தெரிவு செய்தது. அவருடைய அந்த ப்ராசஸ் தொடங்கிய போது கோவிட் வந்தபடியினால் அவரை அழைக்க முடியாமல் போனபோது மீண்டுமாக அவர்களை அழைத்தால் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்து தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது சபைக்குழுவாக இந்த ஆண்டிலே அவர்களை எடுத்து நாம் பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தோம். அதற்குரிய காரியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டது. அவர்களை தொடர்பு கொண்ட போது மிக மகிழ்ச்சியோடு இன்முகத்தோடு நிச்சயமாக வருகிறேன் என்று சொல்லி டேட்டு கொடுத்தார்கள். இந்த நாட்கள் அவர்களுக்கு பல ப்ரோக்ராம், ஊர்களிலே பல கன்வென்ஷன்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த தேசத்திலே நாம் அழைத்த போது அவர்கள் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார்கள். அவருடைய பெயர் நாம் அனைவரும் அறிந்தபடி பிரதர் அருள்தாஸ் அவர்கள். அவர்கள் ஆண்டவருடைய இறைப்பணியை பல ஆண்டு காலமாக பல இடங்களிலே செய்து வருகின்றார்கள். குறிப்பாக நான் பணிபுரிந்த ஒரு திருச்சபையினுடைய அருகாமையிலே பல நாட்கள் அவர்கள் குடியிருந்தார்கள். அவர்களை அனுதினமும் நாங்கள் பார்ப்பதும் சிரிப்பதும் வழக்கம். அதிகமான பழக்கங்கள் இல்லை, ஆனால் புன்னகையோடு சிரித்து செல்வோம். 1-2 நாட்கள் பேசியிருக்கின்றோம். அந்த அளவிலே அவர்களின் நாளிலும் நம் மத்தியிலே கடந்து வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களை அன்போடு கூட சென்ட் ஜான் தமிழ் தென்னிந்திய திருச்சபைகளின் சார்பிலே, குறிப்பாக அபாசியா திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட நாம் வாழ்த்தி வரவேற்க இருக்கின்றோம். சபையினுடைய செயலர் மதன்லால் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அன்புக்குரிய சகோதரர் அவர்களை வரவேற்பார்கள். நாம் ஒரு பாடலை மட்டும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். யாவரும் எழுந்து நின்று நமக்கு தெரிந்த ஒரு பாடல், உம்மை ஆராதிப்பேன் உம்மை ஆராதிப்பேன் என்கின்ற பாடலை நாம் இணைந்து உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். ஆண்டவரை ஆராதிக்க இருக்கின்றோம். ஆயத்தத்தோடு ஜெப நிலையோடு செய்திக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை ஆராதனை செய்வோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் என்று சொல்லுகின்றார் பக்தன். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தந்திருக்கின்ற சுவாசம் பிரியும் வரையிலும், ஆண்டவர் தந்திருக்கின்ற ஜீவன் ஒளியும் வரையிலும் ஆண்டவரை நாம் ஆராதிக்க இருக்கின்றோம். அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கரங்களை தட்டி ஜெப நிலையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக
ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆண்டவர் நம்மை நம்முடைய தாயின் கருவிலே உருவாகும் முன்னே ஆண்டவர் நம்மை தெரிவு செய்திருக்கின்றார். உன் தாயின் கற்பத்திலிருந்து பிறக்கு முன்பதாக நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். தாயின் கருவிலே தெரிந்தெடுத்த ஆண்டவர் இந்த தேசத்திலே நம்மை அழைத்து வந்து நம்மை சிறப்பாக பயன்படுத்தி வருகின்றார். அந்த ஆண்டவரை முழு மனதோடு உற்சாகமாய் நாம் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். நம்ம எல்லாம் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு முத்திரை குத்தி நம்மை வழி நடத்தி வருகின்றார். அவரை மனதிலே நினைத்தவர்களாக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதிப்போம். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் ஒரு சத்தமாக பாடுவோம், இன்னும் சத்தமாக. எனக்காக ஜீவன் தந்தீரே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை முறைகள் நாம் இடறி விழுந்தாலும், எத்தனை முறைகள் ஆண்டவரை விட்டு நாம் பின்வாறி சென்றாலும், எத்தனை முறைகள் ஆண்டவருக்கு விரோதமாக பாவங்களை நாம் செய்தாலும், பாவிகளாகிய நம்மை ஆண்டவர் தேடி கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தயவாய் மன்னித்தார். கல்வாரியிலே தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டெடுத்தார். மீட்டெடுத்த ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாக செய்து நம்மை மீண்டும் மீண்டுமாக எழுந்து நடக்க பண்ணி வருகின்றார். அந்த நினைவுகளையும் அந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் நடத்திய பாதைகளையும் மனதிலே நினைத்து, ஆண்டவரே, எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறையும் நீர் என்னை மன்னித்தீர், என்னை நீர் ஏற்றுக்கொண்டீர், கிருபையினாலே என்னை மீட்டெடுத்தீர், உம்மை நான் ஆராதிப்பேன் என்று சொல்லி உற்சாகத்தோடு முழு மனதோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் சத்தமாக பாடுவோம். ஆண்டவர் நன்மை செய்திருக்கின்றார், மீண்டும் நடக்க வைத்தீரே. முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பேன். உற்சாகமாய் சொல்லுவோம். உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே.
நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கின்ற போது பாவி என்று ஒரு மனிதனை கூட ஆண்டவர் தள்ளியதில்லை. பாவிகளை ஆண்டவர் நேசிக்கின்றவர். பாதை மாறி சென்றவர்களை எல்லாம் அவர் தம்முடைய பாதையிலே நடக்க செய்யும்படியாக ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு மணித்துளிகளிலும் ஆண்டவர் போதித்தார், வழி நடத்தினார், மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். அது மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை தரும்படியாக, குறிப்பாக ஆண்டவருடைய அரசிலே நம்மை எல்லாம் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக ஆண்டவர் கல்வாரியிலே தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் தந்து நம்மை மீட்டெடுத்து மீண்டுமாக வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவர் வாக்கு மாறாதவர், அவருடைய வாக்கு உண்மை உள்ளது. அதை மனதிலே நினைத்தவர்களாக விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஆண்டவரே, பாவி என்று என்னை தள்ளிவிடாமல் அன்போடு நீர் அணைத்துக் கொண்டீரே அப்பா, உம்மை நான் ஆராதிப்பேன் என்று நாம் இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போம். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, உம்மோடன் சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உற்சாகமாய் பாடுவோம். நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உற்சாகமாய் ஆமென். ஆண்டவரை ஆராதிப்போம். கண்களை மூடி நாம் பாடுவோம். கண்களை மூடி உம்மையே ஆராதிப்பே, திரும்பவும் பாடுவோம். ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அப்படியே நம்முடைய கண்களை மூடி தேவனுடைய பிரசன்னம் தொடர்ந்து நம்முடைய நடுவிலே வெளிப்படும்படியாக இயேசுவை தேடி கடந்து வந்திருக்கிறதானே நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவனுடைய கிருபை இந்த நாளிலே பூரணமாய் வெளிப்படும்படியாக நம்முடைய உள்ளத்திலே சுமந்து வந்திருக்கிறதானே விண்ணப்பங்கள், நம்மை சொல்லி நம்முடைய குடும்பத்தை சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் ஏறெடுத்து வருகிறதான விண்ணப்பங்களுக்கு இந்த நாளில் இயேசு நமக்கு ஒரு பதிலை தரும்படியாக, ஆண்டவரே, என்னை உம்முடைய கரங்களிலே தருகிறேன், என்னோடு நீர் பேச வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இந்த நாளில் நீர் எனக்கு தாரும் அப்பா. தெய்வீக தொடுதலோடு நான் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்யும். எல்லாருடைய கண்களும் அந்த இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய நடுவிலே இந்த நாளிலே பலத்த காரியங்களை செய்யும்படியாக, தேவனுடைய சத்தம் நம்முடைய நடுவிலே என்று கேட்கப்படும்படியாக, ஆண்டவரே நீர் உம்முடைய வல்லமையினால் என்னை இடைகட்டி அருளும். கேளுங்கள், ஆண்டவரோடு கேளுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் உங்களை சுமந்து வந்த நிலைகள், நீங்கள் தடுமாற்றமடைந்த நேரங்களில் எல்லாம் சங்கார தூதனுடைய வல்லமைகள் வீட்டு வாசற்படியை எட்டி பார்த்த வேளை, நாம் அந்தரங்கத்தில் ஏறெடுத்த விண்ணப்பங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஏறெடுத்த மன்றாட்டுகள் ஒன்றையும் ஆண்டவர் புறந்தள்ளவில்லையே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நற்செய்தி கூட்டங்களின் முதல் நாளுக்காக நாங்கள் மீண்டுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த கூடுகையின் ஆரம்பம் முதல் மட்டும் நீர் தம்முடைய பிரசன்னத்தை எங்கள் நடுவிலே அளவில்லாமல் ஊற்றினீர். இப்பொழுதும் நல்ல ஆண்டவரே, உம்முடைய நல் வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம். உம்முடைய வசனத்திலே வல்லமை இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில் விடுதலை இருக்கிறது, உம்முடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை தேடி கடந்து வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் எவரும் தற்செயலாய் இந்த இடத்தில் இல்லை. நீர் இவர்களை அழைத்து வந்திருக்கிறீர்.
வெறுமையாய் எவரையும் அழைக்காதவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே நீர் கிரியை நடப்பித்தருளும். உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி இவர்களை குணமாக்கி அருளும். வாழ்வின் எந்த கோணத்தில் மாற்றம் வேண்டும், எங்கே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று மனதார தம்முடைய முகத்தை தேடி கடந்து வந்திருக்கிறார்களோ, ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளோடு திட்டமாய் பேசுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் தொடரட்டும் எங்கள் நடுவிலே. எல்லா இடையூறின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்துகிறோம். மகிமையின் தெய்வீக பிரசன்னம் எங்கள் நடுவிலே பலமாய் இன்றைக்கு கடந்து வந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் ஆவியாத்ம சரீரத்தில் உம்முடைய தொடுதலோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் அனுக்கிரகம் புரிந்தருளும். ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியினால் சாரமேற்றப்பட்டதாக ஒவ்வொருடைய உள்ளத்தை நிரப்பட்டும். நீர் பேசும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காரும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படியாக இந்த நாட்களில் நம்முடைய திருச்சபைகளின் மூலமாக நடைபெறுகிறதான இந்த வருடாந்தர நற்செய்தி கூட்டங்களில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிப்பதற்கு தேவன் எனக்கு தந்த இந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பாசத்திற்குரியதான அருமையான திருச்சபையினுடைய போதகர், இந்த திருச்சபையினுடைய செயலர், சபைக்குழு உறுப்பினர்கள், இன்று கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் இந்த கூடுகையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிற சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான ஆறுதலின் தேவனும் அகில உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரியாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் நாளிலே ஜெபத்தை கேட்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். ஜெபம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் அது ஒரு நாளும் பதிலில்லாமல் போவதில்லை. இன்று உங்களுடைய வாழ்வில் எந்த காரியத்தை குறித்து ஒரு மாற்றம், வருடங்களாக நீங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிற விண்ணப்பங்களுக்கு எப்பொழுது ஆண்டவர் எனக்கு பதிலை தருவார் என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆவியானவர் நிச்சயமாய் இந்த நாளிலே உங்களுக்கு பதிலை தந்து, நீங்கள் எவரும் தற்செயலாய் இந்த கூடுகையில் இல்லை, இயேசு உங்களை அழைத்து வந்திருக்கிறார். இயேசு யாரை அழைத்திருக்கிறாரோ வெறுமையாய் அவர்களை திருப்பி அனுப்பினதும் இல்லை. அவர் எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ அங்கே ஒரு மனிதன் வந்து போவதைப் போல இயேசு எங்கேயும் வந்து சென்றதில்லை. மனித வாழ்விலே மாற்றங்களையும் மனித வாழ்வில் விடுதலையும் தருவதற்கு அவர் தம்மண்டை ஜனங்களை இன்றைக்கும் அழைக்கிறார். அன்பு சகோதரங்களே, எங்கே உங்களுக்கு மாற்றம், விடுதலை தேவை? மனிதனால் கூடாதது எல்லாம் தேவனால் கூடும். நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்வின் ஆதாரம் என்பதின் கோணத்திலே தைரியமாக அந்த கிருபாசன தண்டைக்கு நீங்கள் வாருங்கள். நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வல்லமையை உங்கள் நடுவிலே அனுப்பி பெரிய காரியங்களை உங்கள் வாழ்வில் இந்த நாட்களில் செய்வாராக. நாளைய தினத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு மனிதனில் வரும்பொழுது அந்த மனிதனிலே வருகிற மாற்றங்கள் என்ன? மூன்றாவது நாளிலே இயேசு எருசலேம் நகர வீதி, எல்லாரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். கழுதையின் மேலே அவர் பவனி வந்து கொண்டிருக்கிறார். எல்லா ஜனங்களும் ஆரவாரம் செய்து சந்தோஷப்படும் பொழுது இயேசு மட்டும் ஏன் கண்ணீர் வடித்தார் என்ற கோணத்தில் இந்த செய்திகள் ஆவியானவருடைய தூண்டுதலோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக பாடமாய் வாசிக்க கேட்ட எரேமியா 33ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நானே உங்களுக்காக வாசிக்கிறேன். கவனியுங்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் இதுவரையிலும் உன்னுடைய கண்களினால் காணக்கூடாது, இதுவரையிலும் உன்னுடைய வாழ்விலே நீ அனுபவித்திராதே பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்விலே நான் காண்பிப்பேன், தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இன்றைக்கு திருவிழம் பற்றுகிறார்.
இந்த அருமையான வார்த்தைகள் யாருக்கு எப்பொழுது தேவனால் கொடுக்கப்பட்டது? எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசி, புலம்பனின் தீர்க்கதரிசி என்று பெயர் பெற்றவர். இப்பொழுது அவர் ஒரு அரண்மனையின் முற்றத்திலே கைதியாக அடைக்கப்பட்டு கிடக்கிறார். அன்பு சகோதரங்களே, எவ்வளவுதான் என்னுடைய வாழ்விலே பற்றுறுதி, விசுவாசம் அது வளர்ந்திருந்தாலும் ஒரு பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் என்னுடைய விசுவாச கப்பல் சற்று நிச்சயமாய் அசைந்துவிடும். ஏனென்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்து வரும். அருமையான எரேமியா எத்தனை மாதங்களாய் வருடங்களாய் கட்டப்பட்ட ஒரு அடிமைத்தன வாழ்க்கை, உள்ளத்திலே கேள்விகள் நிச்சயமாய் எழுந்திருக்க வேண்டும். எத்தனை காலங்கள் ஆண்டவரே இந்த பிரச்சனையோடு இந்த உலகத்திலே நான் வாழ்வது? இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை எப்பொழுது கிடைக்கும்? இந்த என்னுடைய வாழ்விலே நான் எதிர்பார்த்திருக்கிற மாற்றங்கள் எப்பொழுது நான் கண்டுகொள்ள முடியும் என்ற எண்ணங்கள் நிச்சயமாய் நமக்கு உண்டு. இந்த எரேமியாவோடு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே. எல்லா நாளும் நீ அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டியவன் அல்ல. எல்லா நாளும் நீ கட்டப்பட்ட நிலைமையில் வாழ வேண்டியவன் அல்ல. நான் உன்னுடைய வாழ்விலே பெரியவைகளை செய்ய இருக்கிறேன். பெரிய காரியங்கள் இதுவரையிலும் உன்னுடைய வாழ்விலே நீ கண்டிராதே பெரிய மாற்றங்களை உனக்கு தருகிறேன். ஆனால் நீ ஒன்றை செய்ய வேண்டும், என்னை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஒரு பக்தன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார், never scorn the power of prayer when it's sent out on the proper wavelength and adequate weight behind it, your prayer can move mountains. நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் அது ஒரு நாளும் உங்களை நிந்தைக்குள்ளாக்குவதில்லை. எப்பொழுது என்றால் அது சரியான அலைதூரத்தில் சென்று அதற்கு பின்னால் தகுந்த வல்லமை, ஆற்றல் அதை உந்தி தள்ளுமானால் உங்கள் ஜெபம் மலைகளை பெயர்க்கத்தக்க வல்லமையுடையதாயிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நம்முடைய வாழ்விலே இன்றும் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர். பாருங்கள், தேவன் இந்த வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது கெத்செமனே தோட்டத்திற்கு இயேசு தம்முடைய சீஷர்களோடு போகிறார். அதிலே முக்கியமாக 3 சீஷர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 பேரை அழைத்து ஒரு தனியான இடத்திலே கொண்டு நிறுத்துகிறார். அங்கே அவர்களோடு கூட சொல்லுகிறார், என்னுடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களில் அவர் திகிலடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். என்னுடைய ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். இந்த அருமையான வேதவசனத்தில் ஆண்டவர் சீடர்களோடு கேட்கிறார், 1 மணி நேரம் இந்த இரவிலே நீங்கள் விழித்திருக்க கூடாதா? பேதுருவோடு சொல்லுகிறார், நீ சோதனை உன்னுடைய வாழ்விலே வர இருக்கிறது. அந்த சோதனையை நீ தாண்ட வேண்டுமானால் தேவனுடைய சமூகத்திலே நீ விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்ற எச்சரிப்பையும் கொடுக்கிறார். அந்த 1 மணி நேரம் பேதுரு ஜெபத்திலே தரித்திருப்பாரே, ஆனால் நிச்சயமாய் மனம் கசந்து அழ வேண்டிய கட்டாயம் அவனுடைய வாழ்வில் வந்திருக்காது. ஆண்டவர் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். எப்பொழுதுமே தேவன் நாம் சுமக்க முடியாத பாரத்தை நம்முடைய தோளிலே, தலையிலே சுமக்க வைப்பதே இல்லை. அவர் ஜெபத்தினுடைய மேன்மையை அவரே நமக்கு வழிகாட்டியாக காட்டி தந்திருக்கிறார். அவருடைய இயேசுவினுடைய ஜெப வாழ்வு எப்படி இருந்தது? வேதத்திலே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம் சொல்லுகிறது, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஜெபிக்கும்படிக்கு கடந்து போனார். இன்னுமாய் அவருடைய ஜெப வாழ்வு குறித்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனம் சொல்லுகிறது, பகல் முழுவதும் ஊழியத்தை முடித்து ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு அவர் சாயங்காலமான வேளையில் ஒரு மலையின் மேலே ஜெபம் பண்ணும்படிக்கு போனார். இன்னுமாய் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, முழுவதும் இயேசு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதிகாலையிலே ஜெபித்தார், அவர் சாயங்காலத்திலே ஜெபித்தார், அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு யூதன் இன்றைக்கும் தினம் 3 வேளை அவர்களுடைய தேவாலயங்களிலே போய் ஜெபம் பண்ணுவது அவர்களுடைய வாடிக்கை. அதிலும் பக்தி நிறைந்த யூதர்கள் ஒரு 3 வேளை அல்ல, 5 முறைக்கும் அதிகமாய் தேவனை தேடி அவருடைய ஜெப ஆலயங்களில் போகிறார்கள். இயேசு எப்படி ஜெபம் பண்ணினார்? எபிரேயர் 5:7 சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் வேண்டுதல் ஏறெடுத்தாராம். இயேசு எப்படி ஜெபம் பண்ணினார்? பலத்த சத்தத்தோடு ஜெபம் ஏறெடுத்தார், மிகுந்த கண்ணீரோடு கூட வேண்டுதலை ஏறெடுத்தார். அன்புக்குரியவர்களே,
அண்ட சராசரங்களை படைத்த தேவன், செத்துப்போன சாராளுடைய கர்ப்பத்திலே குழந்தையை உருவாக்க பலனை கொடுத்தவர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்ட ஒரு தேவன் மனிதனாய் இந்த உலகத்திலே கடந்து வந்த பொழுது அவர் ஜெபத்திற்கு எவ்வளவு முதலிடத்தை, முக்கியத்துவத்தை கொடுத்தது உண்மையானால் நம்முடைய வாழ்வை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? காலையிலே மலர்ந்து மாலையிலே வாடி போகிற மலரை போலுள்ள மனித வாழ்க்கை, காலையிலே முளைத்து மாலையிலே உலர்ந்து போகிற புல்லை போலுள்ள மனித வாழ்வு. தேவனை தேடுவது காலத்தின் கட்டாயம். தேவனுடைய பாதத்தில் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தை ஜெபத்திலே தேடுகிறானோ அந்த அளவுக்கு அந்த மனிதன், அந்த குடும்பம், அந்த திருச்சபை, அந்த நாடு வளர்ச்சி அடையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. ஆகவே ஆண்டவரை குறித்த வேதத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் உணர்வுள்ள மனிதன் இந்த உலகத்திலே உண்டோ என்று தேடுகிறாராம் அவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 53:2, சங்கீதங்களின் புஸ்தகம் 14:2 இந்த வேத வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து தேவன் பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறாராம். அவருடைய கண்கள் உலகம் முழுவதும் உலாவி வந்து கொண்டே இருக்கிறதாம். அன்புக்குரியவர்களே, எந்த நிலையிலும் எந்த மனிதனும் தேவனுடைய பார்வைக்கு ஒரு நாள் வெளியேறிவிட முடியாது. நம்முடைய அசைவு ஒவ்வொன்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய நடக்கைகள் ஒவ்வொன்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு மனிதன் அவருடைய பாதத்திலே வரும் பொழுது அவர் காணாதவர் போல் இருக்கிறவர் அல்ல. இருதயத்தை ஒரு உணர்வோடு கூட ஆண்டவருடைய பாதத்தை தழுவுகிற மனிதனை தேவன் இன்றைக்கும் தேடுகிறார். ஒரு குடும்பத்தை இன்றைக்கும் தேவன் தேடுகிறார். ஒரு தேசத்தை தேவன் இன்றைக்கும் தேடுகிறார். ஸ்காட்லாந்து தேசம் அந்நியருக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. பாவம் தலைவிரி தோடிக்கொண்டிருந்தது. ஒரே ஒரு இளைஞன், ஜான் நாக்ஸ் என்ற ஒரு இளைஞன், அவனுடைய ஆலயத்திலே ஒவ்வொரு நாளும் போவான். பல மணி நேரங்கள் மண்டியிட்டு கதறுவானாம். ஒன்றிலிருந்த ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், நீர் ரட்சியும், இல்லாவிட்டால் நீர் என்னை எடுத்துவிடும். தன் வாலிப வயதிலே ஜெபித்தை மரணமடைந்து போனவன். அவனுடைய ஜெபத்தையே அலட்சியம் பண்ணவில்லை. அந்த ஸ்காட்லாந்து தேசத்திலே தேவன் எழுப்புதலை அனுப்பினார். எனக்கு அருமையை எந்த திருச்சபை ஜெபிக்கிறோ அந்த திருச்சபை வளருகிற திருச்சபையாயிருக்கும். எந்த குடும்பம் ஜெபிக்கிறதோ அது வளருகிற குடும்பமாக இருக்கும். தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தோடு இந்த தேசத்திலே வாழ ஆண்டவர் நம்மையும் தேடுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்வையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னுமாக ரோமர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் சொல்லுகிறார், அவரை தேடுகிற ஒருவனும் இந்த உலகத்திலே இல்லையாம். உணர்வோடு அவரை தேடுகிறவர்கள், உணர்வோடு அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்கள் எவரும் இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லுகிறார். அன்பு சகோதரங்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க இன்றைக்கும் ஆவலாய் இருக்கிறார். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதெல்லாம் ஒரு மனிதன், எந்த மனிதன் தேவனை தேடுகிறானோ அந்த மனிதனுடைய இதயம் வாழும் என்று, ஆத்துமா வாழும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனம், 105ஆம் சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரை தேடுகிற மனிதனுடைய இருதயம் வாழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்கே மனவேதனை உங்களுக்கு வருகிறது, எந்த காரியத்திலே ஒரு பதிலை காணாமல் கவலைப்படுகிறீர்கள், அது உங்களுக்குள் அடக்கப்பட வேண்டியது அல்ல. உங்களுடைய இருதயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றி விடுவதுதான் ஜெபம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே வையுங்கள், எறிந்து விடுங்கள். ஆங்கில வேதம் cast all your burden upon him. உங்கள் கவலைகளை நீங்கள் மனதிலே சுமக்க வேண்டியதல்ல. அது உங்களுக்கு மறுபடியும் மன அழுத்தத்தை கொண்டு வரும், மறுபடியும் உங்களை பலவீனர்களாக்கிவிடும். ஆகவே அந்த கவலையெல்லாம் இயேசுவினிடத்திலே வையுங்கள். ஏனெனில் ஒவ்வொரு நாளும் அவர் மனிதனை விசாரித்து நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நாம் அவருடைய பாதத்திலே வரும் பொழுது கேளாதவர் போல காணாதவர் போல இருக்கிறவர் அல்ல. அவர் விசாரிக்கிற ஆண்டவர். எப்படி விசாரிப்பு? எப்படி? இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அந்த நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முழுவதையும் வீடுகளிலே சென்று வாசித்து பாருங்கள்.
அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி 40 வருடங்கள் வழிநடத்தினார் என்பதை அந்த வேத பகுதி அழகாய் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்க வஸ்திரம் பழமையாய் போகவில்லை. 5 வயதில் எகிப்தை விட்டு புறப்பட்ட ஒரு குழந்தை 45 வயது வரையிலும் ஒரே வஸ்திரத்தை அணிந்ததாம். நம்முடைய கடவுள் யார்? நம்மை வழிநடத்துகிற, நம்மை விசாரிக்கிற ஆண்டவருடைய ஆற்றல் என்ன? அவர்களிலே பலவீனன் ஒருவனும் இருக்கவே இல்லையாம். அவர்களை வழிநடத்தி வந்த விதங்கள், எந்த ஒரு ஆகாரம் குறைவு வரவில்லை. வனாந்தரம்தான், மனிதன் சஞ்சரிக்க முடியாத இடம், தண்ணீர் இல்லாத இடம். அவர் கன்மலையை பிளந்தார், ஆறாக தண்ணீர் அந்த வனாந்தரத்திலே ஓடச் செய்தார். காடைகளை வர்ஷிக்க பண்ணினார். அன்புக்குரியவர்களை, இயேசு சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டு, ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள், என்னிடத்திலே நீங்கள் வாருங்கள், உங்களுடைய வேதனைகளை என்னுடைய சமூகத்திலே ஜெபத்தில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னும் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதிலை தர நான் ஆவலாயிருக்கிறேன், உண்மையுள்ளவனாயிருக்கின்றேன். ஏன் தற்கொலைகள் அதிகரிக்கின்றன? ஏன் நம்முடைய தேசங்களிலே இன்றைக்கு பலவிதமான கோணல்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றன? மன அழுத்தம், மனதிலே வருகிற பாரங்கள். ஏன் என்ற கேள்வி, இந்த உலகத்திலே நான் எதற்கு வாழ வேண்டும் என்ற கேள்வி மனிதனுடைய அந்த அஸ்திபாரத்தை அசைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி நீ கூப்பிடு என்று சொல்லுகிறார். என்னுடைய சமூகத்திலே நீ வா என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தினுடைய ஆழம் அருமையான சீடர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, யோவான் ஸ்நாபகன் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததை போல நீர் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த சீஷர்கள் நாம் பாடமாய் வாசிக்க கேட்ட லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இந்த நிகழ்வு அங்கே வருகிறது. இந்த சீஷர்களுக்கு ஒரே வாஞ்சை. இயேசு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணுகிறார், பல மணி நேரங்கள் மண்டியிட்டு கதறுகிறார். நம்மால் அப்படி ஜெபிக்க முடியவில்லையே. யோவான் ஸ்நாபகனுடைய சீஷர்கள் வாரத்திற்கு 2 முறை உபவாசம் பண்ணுகிறார்கள். நம்மால் அதை கடைபிடிக்க முடியவே, நாங்களும் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறார்கள். ஒரு அழகான ஜெபத்தை இயேசு அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவை, கர்த்தருடைய ஜெபம் என்று நாம் அந்த நம்முடைய தொழுகையிலே அதை நாம் அப்பியாசிக்கிறோம். அதோடு இயேசு கிறிஸ்து ஜெபத்தை நிறுத்திவிடவே இல்லை. ஒரு சின்ன ஜெபத்தில் மனிதனுக்கு வேண்டிய அனைத்தும் அடங்கி இருக்கிறது. பரலோக தேவனுக்கு மகிமை, பாவ மன்னிப்பு, சோதனையிலிருந்து மீட்டுவிடும், ஆகாரத்தை தாரும், என்னை பரலோகத்திற்கு பாத்திரவானாய் மாற்றும், எல்லா மகிமையும் உமக்குரியது. ஒரே ஜெபத்தில், அந்த சின்ன ஜெபத்தில் எல்லாம் அடங்கி இருந்தாலும் ஜெபத்தினுடைய மேன்மையை இந்த சீஷர்கள் இன்னும் அறிய வேண்டும் என்று சொல்லி அழகான ஒரு ஓமையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது என்ன சொல்லுகிறார் அந்த ஓமையில்? வழிப்போக்கன் ஒருவன் நடுராத்திரியிலே தன்னுடைய சிநேகிதனுடைய வீட்டிலே கடந்து வந்தான். வந்திருக்கிற விருந்தாளி பசியோடு வந்திருக்கிறான். ஆனால் வந்திருக்கிற வீட்டிலே ஆகாரம் ஒன்றுமே இல்லை. ஊரிலே நாம் சில வேளை இரவு உணவை எல்லாம் சாப்பிட்டு விட்டு நாளைய தினத்திற்குரிய நாளைக்கு நம்முடைய வீட்டிலே பார்த்து கொள்ளலாம் என்று நல்ல நித்திரையாய் இருக்கும் பொழுது ஒரு விருந்தாளி உங்கள் வீட்டிலே வந்திருக்கிறார். அவருக்கு முன் மேஜையிலே வைப்பதற்கு எந்த உணவுப் பொருளும் இல்லை. நிச்சயமாய் மனம் பதற்றமடையும். இந்த வீட்டுடையவன் என்ன செய்கிறான்? வந்திருக்கிற விருந்தாளியோடு உணவு இல்லை என்று சொல்ல முடியாது. அவனை அறையிலே உட்கார வைத்துவிட்டு வீட்டு வாசலை திறந்து இன்னொரு மனிதனுடைய வீட்டு கதவை தட்டுகிறான். அந்த வீட்டு கதவை தட்டி என்ன கேட்கிறான்? என்னுடைய சிநேகிதன் ஒருவன் இந்த நடுராத்திரியிலே வழிப்பிரயாணமாக என்னுடைய வீட்டிலே வந்திருக்கிறான். அவனுக்கு முன்பாக வைப்பதற்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆகவே நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்கிறான். அந்த வீட்டுடையவன் என்ன சொல்லுகிறான்? இது நடுராத்திரி, என்னுடைய பிள்ளைகள் நல்ல நித்திரையாயிருக்கிறார்கள். இப்பொழுது நான் கதவை திறந்து நீ கேட்கிறதை தந்துவிட்டால் அது எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தொந்தரவாக இருக்கும். ஒருவேளை உணவுக்கு நீ என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொன்னால், எவ்வளவுதான் தரித்திரராய் இருந்தாலும் மறுபடியும் அந்த வீட்டு கதவை தட்டுவதற்கு நாம் துணிவதில்லை. ஒரு குழந்தையின் விரலிலே ஊசி குத்தப்பட்டதென்றால் வலி அந்த குழந்தைக்குத்தானே தெரியும். எவ்வளவுதான் தாலாட்டினாலும் சிவிற்றை கொடுத்தாலும் வலி இருக்கும் வரை குழந்தை அழத்தான் செய்யும். என் அன்புக்குரியவர்களே, தேவனை தேடுகிறதிலே பின்வாங்கி விடாதிருங்கள். ஆண்டவரை தேடுகிற தருணங்கள் சமயங்களிலே குறைவை வைத்து விடாதிருங்கள். இந்த மனிதன் அப்பமில்லாமல் வீட்டிற்கு போக முடியாது. எப்படியும் அப்பத்தோடு தான் அந்த வீட்டில், என்னுடைய வீட்டிலே நான் போக வேண்டும். தொந்தரவு செய்யாதே என்று சொன்னாலும் மறுபடியும் தட்டினான். மறுபடியும் தொந்தரவு செய்யாதே, மறுபடியும் அவன் தட்டுகிறான். அந்த ஓமையின் முடிவிலே இயேசு என்ன சொல்லுகிறான்?
தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறதை தவிர்த்து அவன் வருந்தி கேட்டுக்கொண்டே, ஆங்கில வேதம் அப்படித்தான் வருகிறது, அவன் பிடிவாதமாக அவன் வருந்தி கேட்டுக்கொண்டே இருந்தபடியினால், கதவை தட்டிக்கொண்டே இருந்தபடியினால் அவன் தொந்தரவையும் பாராமல் கதவை திறந்தான், 3 அப்பங்களை கொடுத்தான். அன்புக்குரிய சகோதரங்களை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், தேடுங்கள் நிச்சயமாய் நீங்கள் கண்டடைவீர்கள். இதை சொன்னவர் ஒரு மன்னன் அல்ல, ஒரு பெரிய அதிகாரி அல்ல, நம்மை படைத்த கடவுள் தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார், கேளுங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். இந்த ஊமையினுடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஜெபத்திலே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், ஜெப நேரத்தை நீங்கள் குறைவு வைத்து விடாதிருங்கள், ஆண்டவருள்ள உறவிலே நீங்கள் பலப்படுங்கள், ஆண்டவருள்ள அந்த ஜெபத்திலே நீங்கள் தரித்திருங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை செய்கிறார். அந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 28வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிற மனிதனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கோடிட வேண்டிய ஒரு பகுதி, நாம் நம்முடைய மனதிலே பதியப்பட வேண்டிய ஒரு நல்ல வார்த்தை. என்ன சொல்லுகிறார் அந்த ஆக்கியோன்? வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகிற மனிதனுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையிலே அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, தேவன் இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினாலே படைத்தார். அந்த வார்த்தையை நம்முடைய கரங்களிலே இன்றைக்கு தந்திருக்கிறார். இதன் அடிப்படையிலே நம்முடைய வாழ்வு மாறும் பொழுது நாம் கேட்கிற அனைத்திற்கும் இயேசு பதிலை தருவதற்கு போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய ஜெபம் அது பதில் இல்லாத ஜெபமாய் ஒரு நாளும் மாறுவதில்லை. வேதத்திலே தங்களுக்காக, தேசத்திற்காக, குடும்பத்திற்காக, அந்த திருச்சபைக்காக, ஆதி திருச்சபை எப்படி ஜெபம் பண்ணினது? அப்போஸ்தலர் 12:5 சொல்லுகிறது, முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்களாம். தங்களுடைய போதகன் சிறையிலே, பேதுரு சிறையிலே அடைக்கப்பட்டு கிடக்கிறான். ஜனங்கள் விழித்திருந்து தேவனுடைய சமூகத்தை தேடுகிறார்கள். பேதுருவை குறித்த ஏரோதனுடைய நோக்கம் என்ன? ஸ்தேவானை கல்லறிந்து கொலை செய்து விட்டோம், யூதர்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள், இந்த பேதுருவையும் கொலை செய்து விட்டால் இன்னும் யூதர்கள் நடுவில் எனக்கு ஆதரவு பெருகும், அடுத்த நாள் காலையிலே இவனுடைய அந்த வாழ்க்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் ஏரோது மன்னன் திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் திருச்சபை ஏகோபித்து ஏறெடுத்த பிரார்த்தனை, சிறையிலே தூங்கிக் கொண்டிருந்த அந்த சிறையின் அறைக்குள்ளாய் தேவதூதனை பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்புகிறார். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஏறெடுக்கிற பிரார்த்தனை, உங்கள் கன்னங்களிலே வடிகிற கண்ணீர் ஒன்றும் இந்த நிலத்திலே விழுவதில்லையாம். வாசித்து பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்திலே எப்பொழுது ஜெபம் பண்ணுவதற்கு கடந்து வருகிறானோ அப்பொழுது தேவன் பரலோகத்தில் அமைதியாய் இருப்பதே இல்லையாம். அவர் என்ன செய்கிறாராம்? தம்முடைய தூதனை ஜெபம் பண்ணுகிற இடத்திலே அனுப்புகிறாராம். அந்த தேவதூதன் என்ன செய்கிறான்? நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் ஜெபதூபங்களாக தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்னால் இருக்கிற தூபகலசங்களிலே கொண்டு வைக்கிறான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, he is collecting our tears in a bottle. ஒரு கண்ணாடி குப்பியிலே தான் என்னுடைய கண்ணீரை அவர் கணக்கு வைத்திருக்கிறாராம். ஒரு நாளும் அந்த குப்பி நிரம்பி வழிவதற்கு அவர் அனுமதிப்பதே இல்லை. அவர் prayers will not go unanswered. நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் ஒரு நாளும் பதில் இல்லாத ஜெபமாய் போவதே இல்லை. உங்களுடைய ஜெபத்தையும் கண்ணீரையும் துருத்தியிலே கணக்கு வைத்திருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் நம்மோடு உறுதிப்படுத்துகிறார். நம்மோடு அவர் உறுதிப்படுத்துகிறார். எத்தனையோ பரிசுத்தம் அந்த திருச்சபை ஏறெடுத்த ஜெபத்தினுடைய விளைவு அற்புதம் நடக்கிறது. ஐயோ, மனிதனாலே ஒரு மனிதனாலே திறக்க முடியாத இரும்பு கதவு தானாய் திறவிண்டு போகிறது. நல்ல நித்திரையாய் கட்டப்பட்டு நித்திரையாய் இருந்த பேதருடைய சங்கிலிகள் தெரிவிண்டு போகின்றன. எனக்கு அருமையானவர்களே, இந்த தேசம் அல்லது ஒரு இந்திய தேசம் இனி தேடுவது ஒரு மத தலைவனை அல்ல, ஒரு அரசியல் தலைவனை அல்ல, ஜெபிக்கிற மனிதனை இயேசு இன்றைக்கும் தேடுகிறார். அந்த நாடும் ஒரு மனிதனை இன்றைக்கு தேடுகிறது. இந்த தேசத்திற்கு ஜெபிக்கிற ஒரு மனிதனை தேவன் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபத்தினுடைய விளைவு மேலானது, அற்புதமானது. எஸ்தரை கேட்டு பாருங்கள். இன்ன நாள் இத்தனை மணி நேரத்தில் யூத குலமை அழிக்கப்பட வேண்டும் என்று அகாஸ்வேரு ராஜாவினாலே முத்திரை மோதிரம் பதிக்கப்பட்டாயிற்று. அந்த பத்திரம், அந்த நகல் எல்லா நாடுகள் 127 நாடுகளிலும், யூதர்கள் சிதறப்பட்டு கிடந்த நாடுகளில் எல்லாம் அது பிரசித்தப்படுகிறது. ஒரே ஒரு பெண்மணி எஸ்தர்,
அவளுக்கு கவலை இல்லை தான், அரண்மனையிலே தான் இருந்தாள். ஆனால் அவள் தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்த மன்றாட்டு ஒரு குலத்தினுடைய காரியத்தையே மாறுதலாய் முடிய செய்ததென்றால், சகோதரி, அருமையான சகோதரனே, ஜெபத்திலே உறுதிப்படுங்கள், முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். இயேசு நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை தருவதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்கள் அநேகருடைய ஜெபத்தை அவர் கேட்டார். ஐயோ என்று கதறினார்கள். பிச்சைக்காரன், குருடன், இப்படி பல விதங்களில். அதே போல பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எசேக்கியா என்ற ஒரு மன்னன் ஏறெடுத்த ஜெபத்தை ஏசாயா 38ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனத்திலிருந்து நாம் கண்டு கொள்ளுகிறோம். அவன் சாதாரண மனிதன் அல்ல. எசேக்கியா ஒரு மன்னன், ஒரு நாட்டை ஆண்டு வருகிறதான ஒரு மன்னன். அவனுடைய வாழ்விலே ஒரு வியாதி அவனுக்கு கடந்து வந்தது. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், கேன்சர் அவனுடைய கரத்திலே வந்தது, பிளவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியை சொல்லி அனுப்புகிறார். தீர்க்கதரிசியினிடத்தில் என்ன சொல்லி அனுப்புகிறார்? இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி, நீர் செத்து போவீர், வீட்டிலுள்ள காரியங்களை எல்லாம் நீர் ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி அனுப்புகிறார். இந்த தீர்க்கதரிசி ஏசாயா வெளிப்படையாகவே எசேக்கியாவினிடத்திலே போய் சொல்லிவிட்டார். ஆண்டவர் சொல்லி அனுப்பி இருக்கிறார், நீர் செத்து போவீர், மரணம் அடைவீர், ஆகவே உம்முடைய வீட்டில் உள்ள காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தும். ஏதோ தீர்க்கதரிசி வந்து சொல்லிவிட்டார். இனி மரணம்தான் என்ற முடிவுக்கு எசேக்கியா வரவே இல்லை. காரணம், அவன் ஆலயத்தை நேசித்தவன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற தன்னை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்தவன், தேவனுடைய சமூகத்தை தேடுகிறான். அவன் சுபருபரமாய் திரும்பி தன்னுடைய அந்த கண்களிலிருந்து கண்ணீர் அவருடைய பாதத்திலே நனைக்கிறானவன். அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, திருமணமாகி கொஞ்ச வருடங்கள் தானப்பா, அவர் குழந்தை பாக்கியத்தை நான் இன்னும் காணவில்லை. உம்முடைய ஆலயத்தை நேசித்தவன், உம்முடைய நாமத்திலே நம்பிக்கை வைத்து ஆட்சி புரிந்து வருகிறவன், இப்பொழுது என்னுடைய உயிரை எடுப்பதற்கு நீர் அனுமதிக்க கூடாது ஆண்டவரே. இயேசுவை நீங்கள் பாருங்கள், அவர் மனமாற மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனுபுத்திரனும் அல்ல, வேதம் கற்றுத்தருக. ஆனால் இந்த எசேக்கியா ஏறெடுத்த கண்ணீர் நிறைந்த பிரார்த்தனை தேவனுடைய சமூகத்தை அசைத்திருக்கிறது. மறுபடியும் ஏசாயாவை கூப்பிடுகிறார். அந்த ஏசாயாவோடு என்ன சொல்லுகிறார்? எசேக்கியாவனுடைய கண்ணீரை கண்டேன், அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், அவனுடைய வாழ்நாளிலே 15 வருடங்களை நான் இன்னும் கூட்டி கொடுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, மருத்துவர்கள் கூற்று எழுதட்டும், இல்லை என்னுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற கோட்பாடு உலகம் உங்களை பரிகசிக்கட்டும், ஒரு மார்க்கு, ஒரு லைனை போட்டு விடட்டும், மனம் கலங்காதிருங்கள். தேவ சமூகத்தை நீங்கள் தேடுங்கள். ஒரு அருமையான கொர்நேலியு என்ற ஒரு குடும்பக்காரனை குறித்து அப்போஸ்தல நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். சாதாரண மனிதன் அல்ல, அவன் அன்றைக்கிருந்த இத்தாலியா பட்டாளத்திலே 100க்கு அதிபதி, கமாண்டர் என்ற போஸ்டில் ஒரு பெரிய பதவியிலே இருந்தவன். ஆனால் அந்த குடும்பத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த கொர்நேலியு என்ற மனிதன் இரவும் பகலும் தேவ சமூகத்தை குடும்பத்தோடு தேடிக்கொண்டிருந்தானாம். தம் குடும்பம் முழுவதும் தேவனை தேடுகிற ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவர் பேதுருவை அழைத்து சொல்லுகிறார், அவனுடைய தான தர்மங்களும் ஜெபங்களும் என்னுடைய சமூகத்திலே வந்து எட்டி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எங்கே மனம் பதறுகிறீர்கள்? எங்கே என்னுடைய ஜெபத்திற்கு நான் எந்த நன்மையும் காணவில்லை என்று உங்களை நீங்கள் நொந்து? இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை இன்றைக்கும் கேட்கிறார். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளால் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஏகோபித்து மண்டியிடுவீர்களே, ஆனால் அந்த ஜெபம் நிச்சயமாய் தேவனுடைய சமூகத்திலே கடந்து செல்லும். அதற்குரிய பதிலை நிச்சயமாய் உங்கள் வாழ்விலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் தலைமுறைகளுடைய வாழ்விலே நீங்கள் காணுவீர்கள். அதற்கு கொர்நேலியுனுடைய ஜெபம் ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. அதிலே சொல்லப்பட்டது, தேவனுக்கு பயப்படுகிறவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனை தேடுகிற ஒரு மனிதனாக இருந்தான். இந்த நிலைக்கு நம்முடைய குடும்பம் வரட்டும். இந்த வாழ்வுக்கு ஆண்டவருடைய பாதத்தை தேடுகிற ஒரு மனநிலையிலே நம்முடைய வாழ்க்கை மாறுமேயானால் நம்முடைய குடும்பத்திலும் வளர்ச்சியை ஆண்டவர் தருகிறவர். பாருங்கள், எசேக்கியா வாழ்விலே குறைவில்லை தான், பணம் இருந்திருக்கிறது, அரண்மனை இருந்திருக்கிறது, படைபலம் இருந்து, ஆனால் இதை தாண்டி வந்த வியாதி அவனை அள வைத்திருக்கிறது. தேவனுடைய சமூகத்திலே எங்கே வேதனைப்படுகிறீர்களோ, எங்கே உங்களுடைய வாழ்க்கை இனி இவ்வளவுதான் என்ற கோணத்தில் வந்திருக்க என்று எண்ணுகிறீர்களோ, மனம் கலங்காமல் உறுதிப்படுங்கள். தேவனுடைய சமூகத்தினுடைய இருதயத்தை ஊற்றுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிற ஆண்டவராக. இந்த விசாரிப்பு என்றால் என்ன? அறிஞர் அண்ணாதுரை அவர்கள்
தமிழகத்தின் முதல்வராய் இருக்கும் பொழுது சேலம் மாநகரில் ஒரு பெரிய அரசியல் கூட்டத்தில் பேசுவதற்கு அழைக்கப்பட்டு வந்திருந்தார். அவருடைய பேச்சை கேட்பதற்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் அன்றைக்கு அந்த மைதானத்திலே கூடியிருந்தார்கள். அவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு வயதான தகப்பன் கையிலே ஒரு விண்ணப்பமாக அந்த மைதானத்தின் கடைக்கோடியிலிருந்து மேடையை நோக்கி வருவதை கண்டார். தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு சொன்னார், ஒரு தகப்பனார் ஏதோ ஒன்றை சொல்லுவதற்கு வந்து கொண்டிருக்கிறார், நீ என்ன என்று விசாரி என்று. அவர் எழுதியிருந்த அந்த விண்ணப்பத்தை வாசித்த பொழுது தகப்பனார் எழுதியிருந்தார், நான் இளைஞராய் இருக்கும் பொழுது இந்திய இராணுவத்திலே பணியாற்றி கொண்டிருந்தேன். வயது சென்று விட்டது. ஆனால் என்னுடைய அந்த அரசாங்கத்திடம் இருந்து வரவேண்டிய எந்த நன்மைகளும் எனக்கு வரவில்லை. என்னுடைய மனைவி என்னை கைவிட்டாள், பிள்ளைகள் என்னை புறந்தள்ளி விட்டார்கள், நல்ல வீடு இருக்கிறது, வீட்டிலே தங்க முடியவில்லை, ரோட்டோரங்களிலே படுத்து கிடக்கிறேன், ஒருவேளை உணவுக்கு எனக்கு கதி இல்லை, மாற்று வஸ்திரத்திற்கு நாதி இல்லை. ஆகவே முதலமைச்சர் கருணை கூர்ந்து நான் அன்றாடம் சாப்பிட்டு வாழ்வதற்கு உணவை நான் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று அந்த விண்ணப்பத்தில் எழுதியிருந்தார். அறிஞர் அண்ணாதுரை என்ன செய்தார் என்றால், அந்த மேடையை விட்டு கீழே இறங்குவதற்கு முன்பதாக இந்த வயதான தகப்பனாருக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து அரசு சலுகைகளும் 24 மணி நேரத்திற்குள் இவர் கணக்கிலே வருவதற்கு ஆவண செய்யுங்கள் என்று அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டார். அன்புக்குரியவர்களே, மனிதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு நாட்டினுடைய ஒரு முதலமைச்சராக இருந்து தன்னிடத்திலே வாழ்வுக்கு ஆதாரம் இல்லை என்று தன்னை தேடி வந்து ஒரு மனிதனுடைய வாழ்விலே இவ்வளவு கருசனையோடு செயல்பட்டது உண்மையானால், அன்புக்குரியவர்களே, எவ்வளவு சர்வ வல்லமையுடைய தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர், இன்றைக்கும் நட்சத்திரங்களை எல்லாம் லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை இன்றைக்கும் உருவாக்கி அதனுடைய வரிசையில வைத்து ஒவ்வொன்றிற்கும் பெயரிட்டழைக்கும் பேரறிவாளன், சர்வ வல்லவர். அவரை தேடுகிற மனிதனுடைய இருதயம் நிச்சயமாய் வாழும். இயேசுவை தேடுகிறவர்களை நீங்கள் நிச்சயமாய் வாழ்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படும். எசேக்கியா ஆண்டவருடைய சமூகத்திலே கண்ணீரை வடித்தான். அந்த கண்ணீர் நிலத்தில் அல்ல, அவருடைய சமூகத்திலே போய் எட்டினது. அவனுடைய விண்ணப்பம் தேவனுடைய செவியிலே போய் எட்டினது. உங்களுடைய ஜெபங்கள், நீங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், உங்களுடைய கண்ணீர் ஒன்றும் இந்த மண்ணோடு மண்மேடாகி போவதே இல்லை. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள், நிச்சயம் நடக்கும். அவர் ஜெபத்தை கேட்கிற சர்வ வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். எதிர்மறையாக இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அங்கே ஒரு மனிதன், பிச்சைக்காரன், ஒரு குருடன், வழியருகே இருந்து பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். அவன் இந்த பிச்சைக்காரன் என்றால் நம்முடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி சரீர அங்கவீனம் உள்ளவன் ஆலயத்திலே போகக்கூடாது, அவன் வீட்டிலும் தங்கக்கூடாது. ஆகவேதான் அலங்கார வாசலுக்கு வெளியே ஒரு முடவன் அந்த ஆலயத்திற்குள்ளே போவதற்கு நியாயப்பிரமாணம் அவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆகவே அலங்கார வாசலுக்கு வெளியே ஒரு நாள் சுகத்தை பெற்றுக்கொண்டான். முதலாவது அவன் என்ன செய்தான்? வீட்டிற்கு போகவில்லை, ஆலயத்திற்குள்ளாக ஓடினான். அன்புக்குரியவர்களே, எவரும் தற்செயலாய் இல்லை, ஏதோ என்னுடைய திறமையினால் என்னுடைய பலத்தினால் அல்ல, இந்த ஆலயத்திலே நான் ஒரு அங்கமாக இருக்கிறேன் என்று அவர் என் மேல் வைத்த கிருபை, அவர் என் மேல் வைத்த அன்பு, அவர் என்னை நேசித்தபடியினாலே இப்பொழுது இந்த அருமையான பிச்சைக்காரன், அதுவும் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் குருடர்களுக்கும் பிச்சைக்காரர்களும் வஸ்திரத்தையே கொடுத்திருக்கும். அந்த வழியருகே இந்த பிச்சைக்கார வஸ்திரத்தை அணிந்து ஒரு மனிதன் உட்கார்ந்தாலே வழிப்போர்கள் பிச்சையை போட்டுவிட்டு போய்விடுவார்கள். இந்த பர்த்திமேயு இந்த வஸ்திரத்தை அணிந்து பிச்சை எடுத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவன். ஒரு நாளில் அவனுடைய நிச்சயமாய் வாழ்க்கையில் எண்ணி இருக்க வேண்டும், ஏன் எனக்கு இந்த நிலைமை, நான் சபிக்கப்பட்டவனா, என்னுடைய பெற்றோர் ஏன் என்னை இப்படி பிரசவித்து விட்டார்கள் என்ற எண்ணங்கள் எல்லாம் அவனுக்கு வந்திருக்க வேண்டும். காரணம், நியாயப்பிரமாணம் சொல்லுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று. அப்படி அவன் வேதனையோடு இருந்த நேரத்திலே தான் செவிகளிலே கேட்கிறான், திரளான ஜனங்கள் அங்குமிங்குமாய் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒரு இடத்திலே கேட்டான், என்ன நடக்கிறது, திரளான ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்களே. யாரோ ஒருவர் அவனுக்கு சொன்னார்கள், நஸ்ரேனாகிய இயேசு அதன் வழியாக போகிறான். இதை தன்னுடைய செவியிலே கேட்டவன் இயேசுவே என்று கூப்பிடத் தொடங்கினான். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். அந்த வேத பகுதியிலே
கண்களுக்கு பார்வையை தாரும் என்று கேட்டதே கிடையாது. அவன் இறங்கும் என்று சொல்லுகிறான். அந்த பைபிள் டிக்ஷனரி நீங்கள் பார்ப்பீர்களானால், இரக்கம் என்றால் மன்னிப்பும் மனதுருக்கமும் நிறைந்தது தேவனுடைய இரக்கம். நன்றாக தெரியும், இவர் பாவங்களை மன்னிக்கிறவர். என்னுடைய பாவத்தை மன்னித்து உம்முடைய மனதுருக்கம் என்னிலே வரும் பொழுது நான் என்னுடைய கண்களுக்கு பார்வை அடைவேன். ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. எப்படி இந்த பர்த்திமேயு இயேசுவை அறிந்திருக்க வாய்ப்புண்டு? இயேசுவின் காலகட்டத்தில் ஜோசிபஸ் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் ரோமாபுரியிலே வாழ்ந்து வந்தான். அவன் இயேசுவை பின்பற்றினவனும் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொண்டவனும் அல்ல. ஆனால் அன்றைக்கு இருந்த ரோம பேரரசருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறான். அவன் என்ன எழுதியிருக்கிறான் என்றால், அருமையான பேரரசர் அவர்களே, நாசரேத்திலிருந்து ஒரு இளைஞன் இன்றைக்கு தோன்றியிருக்கிறான். பார்வைக்கு கம்பீர தோற்றமுடையவன். அவன் மிகவும் அழகுள்ளவன். அவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கணீர் என்று மனித வாழ்வை சந்திக்கின்றன. குருடர்கள் அவர் பார்வையடைகிறார்கள். குஷ்டரோகிகளை தொட்டு சுகப்படுத்துகிறான். செத்து சவ சரீரங்களை சுமந்து கொண்டு ஒரு பாடையை தொடுகிறான். அந்த சரீரங்கள் ஜீவன் பெற்று எழும்புகின்றன. இப்படி ஒரு இளைஞனை நம்முடைய பேரரசு இதுவரையிலும் காணவில்லை. நிச்சயமாய் பர்த்திமேயு இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்க வாய்ப்புண்டு. அவரால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் பர்த்திமேயுக்கு இருந்தது. ஆகவேதான் ஒரு நாளிலே ஒரு சான்ஸ் அவனுக்கு வருகிறது. இயேசு என் அருகாமையிலே வந்திருக்கிறார். இயேசு என்னுடைய சத்தத்தை கேட்கும் தூரத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறார். எங்கு நிற்கிறார் அல்லது எப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவரால் எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்கும். அவர் என்னுடைய கண்களுக்கு பார்வை தர முடியும். அவராலே நான் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பிச்சைக்கார வஸ்திரத்தை அணியாமல் எனக்கு வாழ முடியும் என்ற ஒரு நம்பிக்கை பர்த்திமேயுவுக்கு வருகிறது. எல்லாரும் வந்து அதட்டுகிறார்கள். பிச்சையை போடுக, அதைத்தானே செய்வார்கள் இல்லையா? நம்ம கஷ்டப்படும் பொழுது, நம்ம சிரிக்கும் பொழுது நம்மோடு அநேகர் சிரிப்பார்கள். நாம் அழும் பொழுது தனிமையிலே தான் சில நேரங்கள் அழ வேண்டி இருக்கும். எவரையும் கண்டுகொள்ள முடியாது. உற்ற சிநேகிதரை நம்மால் பார்க்க முடியாது. நாம் அந்த அருமையான யோபு சொல்லுகிறான், என்னுடைய குறுகின வருஷங்களுக்கு முடிவு வருகிறது. நான் திரும்பி வராத வழியே போகிறேன். ஒருவருக்கும் சொல்லாமலே போக வேண்டிய கட்டாயம் வரும். ஒருவரை காண முடியாத நம்முடைய உலக வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்க வேண்டிய நிலைகள் நம்முடைய வாழ்விலே வரும். இந்த பர்த்திமேயுவின் நம்பிக்கை என்ன? இயேசு எனக்கு வாழ்வு தருகிறவர். இயேசுவே எல்லாராலும் அதட்டப்படுகிறான். நீ பேசாமல் இரு என்று சொன்ன பிச்சைதானே தேவை என்று சொல்லுகிறான். பிரச்சனை பர்த்திமேயுக்குள்ளே அல்லவா? எவ்வளவுதான் அதட்டுதல்கள் பர்த்திமேயுக்கு வந்தாலும் அவைகள் ஒன்றை அவன் பொருட்படுத்தாமல் அதிக சத்தத்தோட கூப்பிட தொடங்குகிறான். இயேசுவின் குணாதிசயத்தை நீங்கள் பாருங்கள் ஐயா. ஒரு இவ்வளவு பெரிய தேவன், சர்வ வல்லவர், இவ்வளவு மாட்சிமை நிறைந்தவர், ஒரு பிச்சைக்காரனுடைய சத்தத்தை கேட்டு வழியிலே நின்றார். அவர்தான் கடவுள். அவர்தான் மனிதனை தேடி வந்த தெய்வம். அவர் அப்படியே அந்த ஆங்கில வேதம் சொல்லி he stood still. இயேசு அசைவற்று நின்றார். இயேசு அசைவில்லாமல் என்றார். அவனை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஓடி வந்து சொல்லுகிறான், இயேசு உன்னை அழைக்கிறார். அழைப்பு எப்பொழுதும் எல்லா மனிதனுக்கும் வருவதில்லை. எல்லா இடத்திலும் தேவனை தேடுகிற மனிதர்கள் இந்த உலகத்திலே உண்டோ என்று கேட்கிற தேவன் மனிதனுடைய வாழ்விலே அழைப்பையும் கொடுக்கிறார். ஜெபத்திற்கு முற்றுப்புள்ளி தேவனுடைய அழைப்பு நம்மை தேடி வருகிறது. இதற்கு மேலே கண்ணீர் வடிக்க தேவையில்லை. தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களை, தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்களை, அதற்கப்புறமா இயேசு உங்களை கண்ணீர் வடிக்க விடவே மாட்டார். ஓடி வந்து ஒரு மனிதன் சொன்னான், இயேசு உன்னை அழைக்கிறார். இந்த பர்த்திமேயு செய்த முதல் காரியம் என்ன என்றால், அவன் எழும்பி பிச்சைக்கார வஸ்திரத்தை கழற்றி தூரே இருந்தான். நம்பிக்கை என்ன? என்னை அழைத்திருக்கிறவர் மறுபடியும் பிச்சைக்காரனாய் அனுப்புகிறவர் அல்ல, மறுபடியும் குருடனாய் என்னை அனுப்புகிறவர் அல்ல. அருமையான உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாயிருக்கும். தேவனுடைய சமூகத்திலே வருகிற ஒருவன் அவர் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்று ஒரு மனிதன் உறுதியாய் நம்பும் பொழுது எப்பேற்பட்ட அற்புதத்தை இந்த மனிதன் வாழ்விலே கண்டுகொள்ள முடியும். ஆண்டவருடைய வல்லமையினாலே நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் இந்த உலகத்திலே. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய ஊரிலே புதுக்கடை என்று ஒரு இடம் இருக்கிறது. சகோதரன் அகஸ்டின் குமார் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள். 14 வருடங்களாய் குழந்தைகள் இல்லை. கருத்தரிப்பார்கள் வருடத்திற்கு 1-2 முறை. அந்த இரவிலே ஒரு பாம்பு வந்து அந்த சகோதரியை கொத்துவதாக சொப்பனம் காண்பார்கள். அடுத்த நாள் அபோர்ட் ஆகிவிடும். 14 வருடங்களாய் இது நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் கேட்ட கேள்வி இதுதான், இனி எத்தனை வருடங்கள் எங்களுக்கு இந்த வாழ்க்கை? திருமணமாகி 14 வருடங்கள் கடந்து விட்டது. ஒவ்வொரு முறையும் ஆசீர்வாதம் வருகிறது, அதை சத்துரு திருடி கொண்டு போகிறான். எங்களுக்கு எங்கே விடுது? ஒரு மனிதனுடைய ஆதங்கம்.
தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டு இந்த உலகத்திலே. எப்பொழுதெல்லாம் கசப்பின் அனுபவங்கள் உங்களுக்கு வருகிறது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் முடிவு என்று எங்கே நீங்கள் இல்லை இல்லை, அது ஆரம்பம் என்பதை தேவன் சொல்லுகிறார். அதுதான் வாழ்க்கையினுடைய ஆரம்பம் என்பதை தேவன் குறிக்கிறார். ஆகவே வாழ்விலே வருகிற பிரச்சனை வாழ்க்கையின் முடிவே அல்ல. இயேசு என்ற ஒருவர் நமக்காக இருக்கிறார். நாம் ஏறெடுக்கிற ஜெபத்திற்கு அவர் பதிலை தர இன்றைக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசுவை நம்புங்கள், நம்பிக்கையே இந்த உலகத்தை ஜெயிக்கும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். நம்முடைய முற்பிதாக்கள் எந்த சூழ்நிலைகளில் தேவனை நம்பினார்கள், நம்பின அவர்களை அவர் கைவிடவே இல்லை. எல்லா நிலையிலும் வெற்றியோடு தான் அவருடைய வாழ்க்கையை தேவன் ஓட்டிச் செல்ல அவர்களுக்கு கிருபைகளை கொடுக்கிறார். பர்த்திமேயு நன்றாக தெரியும், இயேசுவண்டை கொண்டு நிறுத்தப்படுகிறான். இயேசுவுக்கு நன்றாக தெரியும் இவன் பிச்சைக்காரன், இவன் குருடன், பார்வை வேண்டும். அப்படி இருந்தும் இயேசு அவனிடத்திலே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்புக்குரியவர்களே, 1000 ஊழியர்கள் இந்த உலகத்திலே இருக்கட்டும் நமக்காக செவிப்பதற்கு. ஆனால் என்னுடைய பிரச்சனையை நான் தேவனோடு சொல்லுவது போல இன்னொரு மனிதன் எனக்காய் சொல்லுவது சற்று கடினம். எனக்கு ஜெபிக்க தெரியுமோ தெரியாது, நம்முடைய ஜெபத்தை கேட்க இயேசு இன்றைக்கும் அவர் நம்முடைய பாஷையிலே. ஒரு பக்தன் சொல்லுகிறார், prayer is a dialogue between two person who loves each other. ஜெபம் என்று சொல்லுவது ஒருவரை ஒருவர் நேசிக்கிற இரு மனிதனுடைய கலந்துரையாடல். முழங்கால் படியிட்டு உங்களுடைய பாரங்களை நீ ஒரு கணவன் மனைவி அல்லது பெற்றோர் பிள்ளைகள் சிநேகிதர்கள் ஒருவர் பேசுவதை போல நீங்கள் பேசி பாருங்கள். அந்த ஜெபத்தினுடைய ஆற்றல் அதிகரிக்கிறது, அந்த ஜெபத்தினுடைய வேலை அதிகரிக்கிறது. இயேசு அந்த ஜெபத்தை கேட்க ஆவலாயிருக்கிறார். பர்த்திமேயுவின் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த மழலை சொற்களை கேட்பதற்கு இயேசு ஆவலாய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் அப்பா, பார்வையடைய வேண்டும். அவ்வளவுதான். இயேசு அவனுடைய கண்களுக்கு பார்வையை கொடுத்தார். வஸ்திரத்தை உருவினானே, உருவினதுதான். ஒருபோதும் நீங்கள் புறந்தள்ளி அல்லது உங்கள் வாழ்வை விட்டு வெளியேறின சத்துரு திரும்ப உங்களிடத்தில் வருவதில்லை. அவன் ஒருபோதும் உங்களை தீண்ட முடியாது. இயேசு என்ற நாமத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. அயர்லாந்து நாட்டிலே இன்றைக்கு பாம்பே கிடையாது. உலகத்திலே பாம்பில்லாத நாடு வந்து அயர்லாந்து. காரணம் என்ன என்றால், ரெவரண்ட் ஜாக்சன் என்ற ஒரு போதகர் அந்த நாட்டிலே இருந்தார். வல்லமையான ஒரு தேவ மனிதன். ஒரு கூட்டத்தை முடித்து தான் தங்கியிருந்த அறைக்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு தாய் தன்னுடைய மகனுமாக அவரை சந்தித்து சொன்னாள், ஐயா, உங்களுடைய கூட்டத்தில் வந்துவிட்டு வீட்டிற்கு போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பாம்பு என்னுடைய மகனை கடித்து விட்டது. அவன் சாக போகிறான், நீர் என்ன சொல்ல போகிறீர் என்று. அவர் அந்த தாயோடு கேட்டார், அந்த பாம்பு கடித்துவிட்டு எங்கே ஓடினது, போய் மறைந்தது கண்டாயா என்று. பக்கத்தில் ஒரு பெரிய துவாரம் என அதற்குள்ளாய் போனது என்று சொன்னாள். உடனே இந்த தேவமனிதன் இயேசுவின் நாமத்தில் அந்த துவாரத்திற்குள்ள கையை போட்டு பாம்பை பிடித்து சொன்னார், இந்த அயர்லாண்டிலே உனக்கு இதுதான் கடைசி நாள். இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன், இனிமேல் இந்த நாட்டிலே நீ இருக்க. அன்றைக்கு சொன்னதுதான். இன்று வரையிலும் உலகத்திலே பாம்பு இல்லாத ஒரு நாடு அயர்லாந்து. அன்புக்குரியவர்களே, இந்த இயேசு என்ற நாமம் சாதாரணமானதல்ல. என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருகிறேன். எந்த பிரச்சனை உள்ள என்னிடத்திலே நீங்கள் வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் பாருங்க, மன்னனா, பிச்சைக்காரனா, குருடனா, ஏழையா, பணக்காரனா, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த கோத்திரம், யாராக இருந்தாலும் வாருங்கள். இயேசு என்ற நாமத்தை நீங்கள் கூப்பிடுங்கள், அங்கே நீங்கள் அற்புதத்தை கண்டுகொள்ள முடியும். மன்னனுடைய ஜெபத்தை கேட்டார், குருடனுடைய ஜெபத்தையும் கேட்டார். மன்னனுடைய ஜெபத்தை கேட்டார், பிச்சைக்காரனுடைய ஜெபத்தையும் கேட்டார். வேதம் சொல்லுகிறது, there is no favoritism with Jesus. இயேசுவினிடத்தில் எந்த வேற்றுமையின் நிழலும் இல்லை, எந்த ஒரு வேற்றுமையின் நிழல் இல்லை. அவர் பட்சபாதம் உள்ள தேவனே அல்ல. யார் அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அந்த மனித வாழ்விலே அற்புதங்களை செய்வதற்கு இயேசு இன்றைக்கு போதுமானவர். அந்த பர்த்திமே எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டும். எவ்வளவோ மனிதர்கள் அதட்டினார்கள், எதற்கப்பா போற ஆலயத்திற்கு, அங்கே போய் உனக்கு என்னதான் கிடைத்தது, நீ இப்படி ஜெபம் பண்ணுகிறாய், என்னதான் உனக்கு சம்பவித்தது. அந்த அம்புகள் எல்லாம் நம்முடைய இதயத்தை பிளக்கிறதை போல வந்தாலும் இயேசு தம்முடைய திட்டத்தில் உறுதியாயிருக்கிறார். அவரை தேடுகிற எந்த மனிதனுடைய அஸ்திவாரத்தை அவர் அசைக்க அனுமதிப்பதே இல்லை. அவர் சர்வ வல்லமையுடையவர், அவர் கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர். மாம்சமான யாவரும் அவரிடத்திலே வருவார்கள், ஏனெனில் அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். எங்கே இந்த இரவிலே உங்களுக்கு ஒரு மாற்றம்?
எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் இந்த இரவிலே உங்களுக்கு தேவை? எந்த எந்த விண்ணப்பங்களுக்கு இதுவரை உங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை, கவலைப்படாதீர்கள். இயேசு இன்று உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்ய போதுமானவர். இயேசு உங்கள் வாழ்விலே அதிசயங்களை நடப்பிக்க அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். அதே போல அநேக பரிசுத்தவான்களுடைய அந்த வரலாற்றை வேதத்தில் வாசித்து பாருங்கள். ஏறக்குறை 84 வயதுடைய அந்த அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் இரவும் பகலும் மண்டியிடுகிறார். திருமணமாகி 7 வருடங்கள் தான் கணவனோடு குடும்ப வாழ்வு. அந்த கணவன் மரணம் அடைந்திருக்க வேண்டும். இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று அவள் எண்ணவில்லை. தேவனுடைய சமூகத்திலே போய் மண்டியிடுகிறார். இரவும் பகலும் ஜெபித்து துதித்து ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். அன்புக்குரிய சகோதரங்களே, இது தேவனை தேட வேண்டிய கட்டாயம். இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டிய கட்டாயம். என்னிடத்தில் அநேக நண்பர்கள், என்னோடு கூட படித்தவர்கள், நல்ல வேலை பார்க்கிறவர்கள் எல்லாம் கேட்பார்கள், அருள்தாஸ், நீ ஏன் இந்த தொழிலை தெரிந்தெடுக்க வேண்டும்? அவர்கள் இயேசுவை அறியாதவர்கள் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு இது தொழில் என்று அவர்கள் எண்ணி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது ஒரே ஒரு காரியம். நான் 2 வயது சிறுவனாய் இருக்கும் பொழுது நடுராத்திரியிலே ஒரு வியாதி, மரண வியாதி என்னை தாக்கின. சஃபோகேஷன். ஐ வாஸ் சஃபரிங் வித் பிரீத்திங் ப்ராப்ளம். நான் மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டேன். என்னுடைய பப்பா அம்மாவும் சுமந்து கொண்டு என்னை மருத்துவரிடத்திலே ஓடினார்கள். நடுராத்திரி மருத்துவர்கள் எல்லாரும் என்னை பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், இந்த அருள்தாஸ் இந்த இரவோடு மரணம் அடைந்து போவான். நாளை காலையை காண்பது முடியாத காரியம். உங்கள் குழந்தை மருத்துவமனையிலே மரணம் அடைவதற்கு முன்பதாக சுமந்து கொண்டு வீட்டிற்கு போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். என்னுடைய பெற்றோருக்கு என்ன செய்வதென்று தெரியாது. அவர்கள் அவ்வளவு விசுவாசி, அவ்வளவு பெரிய அளவில் இல்லை. என்னுடைய தகப்பனார் 50 வருடங்கள் எங்களுடைய திருச்சபையிலே செக்ஷனாக கோயில் பிள்ளையாய் பணியாற்றினவர்கள். என்னுடைய தாயார் எங்களுடைய திருச்சபையிலே 30 வருடங்கள் பைபிள் உமனாக பணியாற்றினவர்கள். வேறு கதியில்லை. அவர்களுக்கு சுமந்து கொண்டு அழுகவையும் புலம்பலுமாக எங்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். ஒரு கிராமத்தில் இருந்த வீடு. அந்த கிராமம் முழுவதும் இரவோடு இரவாக என்னுடைய வீட்டை சூழ்ந்து கொண்டது. எல்லாராலும் நிர்ணயிக்கப்பட்ட இரவு. இந்த குழந்தை இன்னும் சில நிமிடங்களுக்குள் கடைசி மூச்சை வாங்க போகிறது. ஆனால் என்னுடைய அன்பு பெற்றோர் ஒரு தியாகமான காரியத்தை செய்தார்கள். அறையிலே கொண்டு என்னை தரையிலே போட்டு என்னுடைய சவ சரீரத்திற்கு முன்பதாய் முழங்காற்படியிட்டு ஒரே ஒரு வரி பிரார்த்தனையை ஏறெடுத்தார்கள். அதற்கு மேலாய் அவர்களுக்கு ஜெபம் பண்ண முடியவில்லை. கன்னங்களிலே கண்ணீர் விழிந்தது. அவர் கண்களிலே வடிந்த கண்ணீருடைய சவ சரீரத்திலே விழுந்தது. இயேசுவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை, இயேசு சுவாமி, இந்த குழந்தை இந்த இரவோடு மரணமடையும் என்று மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எங்களுடைய கண்களுக்கு முன்பதாய் கடைசி மூச்சை வாங்க போகிற இந்த குழந்தை, ஆனால் நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. இந்த குழந்தைக்கு நீர் ஒரு வாழ்வு கொடுத்தால் உம்முடைய ஒரு ஊழியக்காரனாக இந்த நடுராத்திரி இந்த இரவு இந்த 2 வயது குழந்தை உம்முடைய கரத்திலே தருகிறோம். அவ்வளவுதான். என் அன்புக்குரியவர்களே, சர்வ வல்லமையுடைய தேவன் என்னுடைய பெற்றோர் ஏறெடுத்த கண்ணீர் நிறைந்த ஒரு வரி பிரார்த்தனையை கேட்டவர் பரலோகத்தில் அமைதியாயிருக்கவில்லை. இரவென்று பாராமல் என்னுடைய மரணப்படுக்கையில் இறங்கி வந்தார். அன்றைக்கு இந்த சவ சரீரத்தை தொட்டு சுகப்படுத்தினவர் அந்த வியாதியின் ஒரு அம்சமாக என்னை தொடாதபடிக்கு பாதுகாக்கிறார் என்றால் இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரி, என்னுடைய மரணப்படுக்கையில் இறங்கி வந்து எனக்கு ஒரு மறுவாழ்வை தந்த இயேசு ஏன் இந்த இரவில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யக்கூடாது? ஏன் உங்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது? ஏன் உங்கள் வாழ்விலே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடாது? அவரை தேடுகிற மனிதன் பாக்கியவான். இயேசு என்ற நாமத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்துவதில்லை, வியாதியஸ்தருடைய கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர் சொஸ்தமாவார்கள். இவைகள் எல்லாம் அந்த இயேசு என்ற தாரக மந்திரத்திற்குள் அடங்கி இருக்கிறது. இந்த நாமத்திலே நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபம் அது ஒரு நாள் பதிலில்லாத ஜெபங்களாய் போவதில்லை. ஒரு 5-10 நிமிடங்கள் நாம் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றப் போகிறோம். என்ன தேவைகளோடு இந்த இரவிலே கடந்து வந்திருக்கிறீர்களோ, உங்கள் குடும்பத்தை குறித்த காரியம், பெற்றோர் அல்லது பிள்ளைகள், உங்களுடைய எதிர்கால வாழ்வு, அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள், திருமண வயது ஆகியும் திருமணம் நடைபெறவில்லை, ஒரு சொந்தமான வீடில்லை, நிலையான ஒரு வேலை இல்லை, என்னுடைய வேலையிலே குறுக்கீடுகள் வந்து கிடக்கின்ற எதுவானால் நீங்கள் இப்பொழுது இயேசுவோடு பகிர்ந்து கொள்ளலாம். அப்படியே ஒரு 5 நிமிடம் எழுந்து நிற்கலாமா? நம்முடைய வாழ்வை தேவனுடைய கருத்திலே ஒப்புக் கொடுத்து, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து நம்முடைய நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறார்.
கடந்து வந்திருக்கிறது. அவர் அளவில்லாமல் தம்முடைய வல்லமையை நம்முடைய நடுவிலே ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை நிறைந்த தேவன் அவர். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். இப்பொழுது இயேசுவும் நீங்களும் அருமையானவர்களே, இயேசு நம்முடைய நடுவிலே உலாவும்படிக்கு கடந்து வந்திருக்கிறார். அவருடைய நாமத்திலே நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் அது ஒரு நாளும் பதிலில்லாத ஜெபங்களாய் போவதே இல்லை. அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன். வேதத்தை கேளாதபடி தன்னுடைய செவியை விலக்குகிற மனிதனுடைய ஜெபம் அருவருப்பானது. அருமையான சகோதரனே, சகோதரி, நம்முடைய ஜெபம், உங்களுடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்திலே போய் எட்டக்கூடாதபடிக்கு உங்கள் வாழ்வில் ஏதாவது குறுக்கீடுகள் இருக்குமானால் தயவு செய்து நீங்கள் உங்கள் உள்ளான மனிதனிலே ஆண்டவரோடு பேசுங்கள். ஏசாயா 59 சொல்லுகிறது, அவருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவி மந்தமாகி போகவே இல்லை. ஆனால் பாவத்தின் சுவர் ஒரு பிளவை அவருக்கும் நமக்கும் நடுவிலே. அப்படி ஏதேனும் குறுக்கீடுகள் உங்களுக்குள் இருக்குமானால் தயவு செய்து இந்த நேரத்தை நீங்கள் அலட்சியம் பண்ண வேண்டாம். ஆண்டவரே, என்னை ஒரு விசை உம்முடைய இரத்தத்தினாலே கழுவும் என்று கேளுங்கள். உம்முடைய இரத்தம் என்னுடைய பாவங்களை ஒரு விசை கூட கழுவட்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னுடைய ஜெபங்களுக்கு நான் பதிலை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு என்னிலே இருக்கிற குறுக்கீடுகள் இன்றோடு முடியட்டும் என்று சொல்லுங்கள். என்னுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை இயேசப்பா உம்முடைய கரத்திலே நான் தருகிறேன். என்னை ஆட்கொள்ளுவீராக, என்னை ஏற்றுக்கொள்ளுவீராக. அப்பா, இந்த இரவில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரோடு சொல்லுங்க. சரீரத்திலே வியாதியோடு நிற்கிறவர்கள் யாரேனும் இந்த கூட்டையில் இருந்தால் வியாதிப்பட்ட இடத்தில் உங்கள் கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உங்கள் இதயத்தின் மேலே கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய தலையின் சிரசின் மேல் கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இயேசு ஒரு அற்புத தொடுதலை இந்த இரவில் உங்களுக்கு தர முடியும். என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல. ஆண்டவருடைய நாமம் நம்முடைய நடுவிலே பூரணமா இன்றைக்கு விளங்கி இருக்கிறது. அவர் நல்வார்த்தைகளை கொண்டு நம்மை தேற்றி இருக்கிறார். இயேசு பட்சபாதம் உள்ள தேவனே அல்ல. ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, உமக்கு நன்றி. மகிமையின் தேவனே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தைகளை கேட்ட இந்த நேரத்திலே என்னுடைய வாழ்விலே ஒரு அற்புதம் வேண்டும், என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னியும் என்று மனதார தம்மை ஆண்டவரை உமக்கென்று அர்ப்பணித்து இந்த நேரத்திலே சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்களுக்காய் கதறுகிறார்கள். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே யார் யார் இந்த நேரத்தில் இயேசுவே என்று கூப்பிடுகிறார்கள் அப்பா, ஒவ்வொரு பலவீனப்பட்ட சரீர பகுதியிலும் உம்முடைய தொடுதல் இந்த நேரத்தில் இறங்கி வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இந்த இரவோடு வெளியேறுவதாக. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரை தெய்வீக தொடுதல் இறங்கட்டும். ஒப்புக்கொடுங்க. ஒவ்வொரு சரீர அவயவங்களை ஒப்புக்கொடுங்க. சிந்தனை மண்டலங்கள், மூளை பகுதி, கண்கள், செவிகள், பற்கள், நாவுகள், அந்த திராட்டிலே தெய்வீக வல்லமை, எல்லா தைராய்டு கட்டிகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். இன்றைக்கு அற்புத சுகம் இன்றைக்கு உண்டாவதாக. லிவரிலே, லங்ஸிலே, இதய பகுதிகளிலே தெய்வீக தொடுதல் இறங்கட்டும். ஆண்டவரே, யூட்ரஸுக்குள்ளாய் தெய்வீக வல்லமை கடந்து வரட்டும். கிட்னிகளுக்குள்ளே தெய்வீக தொடுதல், எலும்புகள், நரம்புகள், மூட்டுகள், தசைகள், ஆண்டவரே, கரங்கள், கால்கள் எங்கிலும் தெய்வீக தொடுதல் வெளிப்படட்டும். இந்த நேரத்தில் நல்ல தகப்பனே, இந்த பிள்ளைகள் எந்த ஆண்டவரே வியாதியிலிருந்து விடுதலைக்காக ஜெபிக்கிறார்களோ, யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ, உம்முடைய சமூகத்தில் அந்த ஜெபங்களுக்கு பதில் உண்டல்லவா ஆண்டவரே. இப்படி ஜெபிக்கிறதான ஒவ்வொரு வாழ்விலும் ஒரு தெய்வீக சுகம் இந்த இரவிலே உண்டாவதாக. ஆண்டவரை, செயலற்று கிடக்கிற சரீர அவயவங்கள் ஆண்டவரை செயல்படட்டும். அடைபட்டு போன கர்ப்பம் இயேசுவின் நாமத்திலே திறக்கட்டும். இன்றைக்கு ஒரு தெய்வீக விடுதலை கடந்து வருவதாக. எல்லா போராட்டத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். எல்லா பலவீனத்தின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கடிந்து கொள்ளப்பட்டு செயலற்று போகட்டும். இந்த நேரத்திலே ஒரு தெய்வீக சுகம் இந்த இரவிலே கடந்து வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செத்து போன சரீரங்களை உயிரோடு எழுப்பின தெய்வம் அல்லவா, குஷ்டரோகியை தொட்டு சுகப்படுத்தினவர் அல்லவா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் பலவீனத்தோடு கதறுகிறதான ஒவ்வொருடைய விண்ணப்பத்தை இந்த இரவிலே நீர் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரை இந்த இரவிலே நீர் சந்திக்கிறதற்காக நன்றி. விடுதலையின் அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் வருகிற ஒரு தெய்வீக தொடுதல் இப்பொழுது இறங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பலவீன கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என்னை சுகமாக்கும் என்று கேளுங்கள். என்னுடைய அப்பாவை தொடுங்க, அம்மாவை தொடுங்க, கேளுங்க. கணவனை தொடுங்க, மனைவியை தொடுங்க, பிள்ளைகளை தொடுங்க. என்னுடைய உடன் பிறந்தவர்
வாலிபர்களை தொடுங்க, பிள்ளைகளை தொடுங்க, பெற்றோரை தொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஏறெடுக்கிற ஜெபம் உம்முடைய சமூகத்திலே வருவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, செத்து போவேன் என்று ஆண்டவரே அந்த எசேக்கியா கலங்கி நிற்கவில்லை அப்பா. அந்த கண்ணீரை உம்முடைய சமூகத்திலே ஊற்றின பொழுது அவனுடைய வாழ்நாளை கூட்டி கொடுத்தவருடைய தெய்வீக தொடுதல் இப்பொழுது இறங்குவதாக. எல்லா போராட்டத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகட்டும். இந்த நேரத்தில் ஒரு தெய்வீக விடுதலை இந்த இரவிலே இறங்கி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உமக்கு நன்றி. மகிமையின் தேவனை உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரோடு கேளுங்கள், எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தாருங்கப்பா, எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தாருங்க, என்னுடைய ஊதியத்திலே பெருக்கத்தை தாருங்க. நீங்கள் கேட்கிறதை இயேசு தருவா. ஒரு சிலர் வேதனையோடு நிற்கிறதை ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டுடைய பிரசன்னம் இந்த இடத்தில் ஆலயத்தின் நடுவிலே பூரணமாய் கடந்து வந்திருக்கிறது. நீங்கள் வெறுமையாய் இந்த தேசத்தில் வரவில்லை, வெறுமையாய் நீங்கள் எதையும் நஷ்டப்படுத்த தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவர் ஒரு வாசல் அடையும் பொழுது வேறு வாசலை உங்களுக்காய் திறக்கிறது. கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு உங்கள் முன்னாலே இன்றைக்கு கடந்து செல்ல இருக்கிறது. எந்த மனிதனாலே ஆபத்து என்று எண்ணுகிறீர்களோ அந்த மனிதன் இருக்கிற இடத்தில் ஆண்டவர் திறத்த போகிறார். கர்த்தருடைய வல்லமை அதை நிறைவேற்ற போகிறது. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இறங்குகிறது இந்த நேரத்தில். அல்லேலூயா. விடுதலையின் தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. கேளுங்க ஆண்டவரிடத்திலே, என்னுடைய விசா காரியங்களை ஆயத்தப்படுத்துங்க. நல்ல ஒரு வேலையை எனக்கு தாருங்க. திறந்த வாசலை இந்த தேசத்தில் எனக்கு முன்னாலே தாருங்க. அதிக கடன் பாரம் இருக்கிறதப்பா, பிரச்சனை எனக்கு இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை என்னால் சந்திக்க முடியவில்லையே. ஆண்டவரோடு கேட்கிறதற்கு இயேசு பதிலை தருகிறார். நல்ல தகப்பனே, யார் யார் இந்த நேரத்தில் தங்கள் பொருளாதார தேவைகளுக்காக, தங்கள் வேலை காரியங்களுக்காக மனதார உம்மை தேடுகிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்வில் உம்முடைய கரத்தை நீட்டுவீராக. ஒவ்வொருடைய சிரசிலும் உம்முடைய கரத்தை வைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தெய்வீக ஆண்டவரே, வழிகளும் வாசல்களும் இவர்களுக்கு திறக்கப்படுவதாக. ஏசாயா 45:1 சொன்னீரே, வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காய் இந்த இரவில் திறக்கப்பட வேண்டிய கதவுகள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரத்திலே சரியான வீடு வாசல் இல்லையப்பா, என்னுடைய ஊரிலே இருக்கிற பெற்றோர், என்னுடைய குடும்பத்தாரை கவனிக்க கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் இன்று உம்முடைய சமூகத்திலே தங்கள் இருதயத்தை ஊற்றுகிறார்கள். ஒவ்வொருவரை நீர் இன்று கண்ணோக்கி பார்க்கிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதங்களின் தேவனுடைய வல்லமைகள் நடுவிலே பலமாய் கிரிய நடப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு இன்னும் உங்களை நேசிக்கிறார். உடைய ஜெபங்களுக்கு இன்னும் பதிலை தர வல்லமையுடையவர். அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பெருமூச்சுகளோடு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு ஜெபிக்க வைக்க எங்களை தூண்டுதல் தருகிறவரே, ஒவ்வொருவரை இந்த இரவிலே நீர் சந்தித்து அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் ஆளுகை இந்த இரவிலே கடந்து வருகிறதற்காக நன்றி. இது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற இரவு. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தை பூரணமாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எல்லா கட்டுகளும் நொறுங்குகிறது என்ற இயேசுவின் நாமத்தினாலே. மரண ஆவிகள், எல்லா சங்கார தூதனுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகிறது இன்றைக்கு. அல்லேலூயா, உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எசேக்கியாவின் கண்ணீரை கண்டவரே, பர்த்திமேயுனுடைய கூக்குரலை கேட்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் என்று கண்ணோக்கி பார்க்கிறதற்காக, ஒவ்வொருவரை கடாட்சிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வல்லமையின் தேவனே, நல்ல செய்தியை இந்த பிள்ளைகள் கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த ஆண்டவரை இந்த திருச்சபையில் இவர்களை சாட்சியாய் நிறுத்த போகிறதற்காக, கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நிறைந்த தேவன், மகிமையின் தேவன், சர்வ வல்லமையுள்ளவர். நல்ல பிதாவே, மீண்டுமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவிலே நீர் உலாவினதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எந்த வார்த்தைகளையும் உடைய பிள்ளைகளோடு சொல்ல சொன்னீரோ அதை அப்படியே நான் சொல்லி இருக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரும் இந்த இரவிலே நீர் சந்தித்து அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் திருச்சபைக்காக போதகர், ஆண்டவரே, சபை மூப்பர்கள், இந்த ஆண்டவரே கூடையிலே கலந்து கொள்ள வந்த சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய ஆண்டவரே காருண்யத்தினால் பெரியவர்களாக்கியருளும். தெய்வீக சமாதானம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்கள் நடுவிலே விளங்கட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். துதி, கன, மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரும். கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, மீண்டுமாக இந்த நாளினுடைய முதல் நாள் கன்வென்ஷனிலே சிறப்பாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும், நல்ல செய்தியை தந்த அன்புக்குரிய சகோதரரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன், நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சபைக்கு